ஹாய் கைஸ். ஓகே, இந்த வீடியோ வந்துட்டு சில மேக்கப் ஆர்டிஸ்ட்க்கு. ஓகே, சில மேக்கப் ஆர்டிஸ்ட் வரக்கூடாது அப்படி நாலு ஓகே, சில மேக்கப் ஆர்டிஸ்ட்க்கு. ஓகே, நிறைய பேர் இந்த மேக்கப் ஃபீல்டுக்குள்ளே வந்திருக்கீங்க. பட் நீங்கள் இந்த ஃபீல்டுக்குள்ளே வரும்போது இது ஒரு கலை. இதை நீங்கள் முழுசாக கற்றுக்கிட்டு வாங்க. ஓகேவா? அப்படி இல்லாட்டி நிறையா எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணிட்டு வாங்க. சரியா கற்றுக்கிறதும் இல்லை. நார்மலாக யூடியூப் பார்த்து கற்றுக்கிறீங்க. ஓகே, அது உங்கள் திறமை. ஓகே, கற்றுக்குங்க யூடியூப் பார்த்து, அது உங்கள் திறமை. பட் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு மேக்கப் செஞ்சு பாருங்க. அதுக்கப்புறம் அடுத்தவங்க முகத்தில் போய் நம்ம கையை வைக்கலாம். ஓகே, ஒரு குட்டி கதை, ஒரு குட்டி எக்ஸாம்பிளில் ஆரம்பிக்கிறேன். ஓகே, ஒரு வீட்டுக்கு நான் மேக்கப் போயிருந்தேன், பிரைட் மேக்கப் போயிருந்தேன். அந்த இடத்துல வீட்டில் உள்ளவங்களுக்கு பர்சனல் மேக்கப் செய்கிறதுக்கு ஆள் வந்திருந்தாங்க. ஓகே, அந்த மேக்கப் எப்படி தெரியுங்களா செஞ்சுருந்தாங்க? செம்ம வேர்ஸ்ட்டாக செஞ்சுருந்தாங்க. சம்பாய் நான் கிளம்பும் போது வெளியே அந்த பிள்ளை என்கிட்ட அக்கா எனக்கு மேக்கப்பே பிடிக்கலக்கா, நான் போய் மூஞ்சே கழுவிட்டு வந்துட்டேக்கா, பூ பாருங்கக்கா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகிற அளவுக்கு நீங்கள் அந்த மேக்கப்பை செஞ்சுருக்கீங்க. காசு வாங்குறோங்க, கை நீட்டி காசு வாங்குறோம். ஸோ அதுக்கு தரமான வேலையை நம்ம கொடுக்கணும். காசை வாங்கிட்டு சும்மா சிஞ்சாயா செஞ்சுட்டு போறதுக்கு மனசு உறுத்தல ஒரு மாதிரி. இதுல 1008 ரூல்ஸ் போடுறீங்க. இந்த ஹேர் ஸ்டைல் முடியாது, இந்த மேக்கப் முடியாது. யான்னு கேட்டா எனக்கு தெரியாது. தெரியலன்னா கத்துக்கிட்டு செய்யுங்க. தெரியாம நீங்க எப்படி நீங்க ஒரு 200 250 நீங்க எப்படி சார்ஜ் பண்ண முடியும்? உங்களுக்கு தெரியாத வேலைக்கு நீங்க எப்படி அவ்வளோ சார்ஜ் பண்ண முடியும்? ஸோ கத்துக்கிட்டு வாங்க முறைப்படி. அதுவும் இந்த ரூல்ஸ் எல்லாம் எப்போ போடுறீங்கன்னா, காசை வாங்கினதுக்கு அப்புறம் தான் அந்த ரூல்ஸே போடுறீங்க. டிபாசிட் பாதி வாங்கினதுக்கு அப்புறம் தான் இந்த ரூல்ஸ் போடுறீங்க. காசு வாங்கினதுக்கு அப்புறம் தான் இந்த ரூல்ஸை நீங்க போடுறீங்க. இது நியாயம் இல்லைங்க. ரொம்ப தப்புங்க, ரொம்ப தப்பு. இந்த மாரி ஒரு சில மேக்கப் ஆர்டிஸ்ட் பண்ற தப்புனால எல்லாரையுமே சந்தேகமா பார்க்க வேண்டியதா இருக்கு. இவங்க சரியா செய்வாங்களா? ஒருவேளை இவங்க ஏமாத்துறாங்களோ? அன்னைக்கு செஞ்ச மாதிரி ஆயிடுச்சுன்னா எப்படி, என்ன பண்றது, எப்படி? ஓகே, அதுக்கு நான் ஸ்பாஞ்ச் மூஞ்சில வைக்கிறதுக்குள்ள சிஸ்டர் வெள்ளையா வேணாம், சிஸ்டர் ரொம்ப மைய வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா பயம் கொடுத்தி வச்சிருக்காங்க. இவங்க பயந்துருக்காங்க. அதனால எல்லா மேக்கப் ஆர்டிஸ்டையும் சந்தேகப்படுறாங்க. நிறைய மேக்கப் ஆர்டிஸ்ட டவுட்டா பாக்குறாங்க, நம்ப மாட்டேங்கிறாங்க. மேக்கப்லாம் புக் பண்றதுக்கே பயப்படுறாங்க. ஸோ நான் யாரையும் தப்பு சொல்லல. பட் ஒரு விஷயத்த செய்யும் போது அதை முறையா கத்துக்கிட்டு வாங்க. அப்படி கத்துக்கிட்டு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிட்டு வாங்க. வீட்டில் உள்ளவங்களுக்கு மேக்கப் செஞ்சு பாருங்க. உங்களுக்கு நீங்களே மேக்கப் பண்ணிட்டு வெளியே போங்க. ஆளுங்க உங்களை பார்ப்பாங்க. ஸோ உங்க மேக்கப் உங்ககிட்டே ரிவ்யூ கொடுப்பாங்க எப்படி இருக்குன்னு. அப்போ உங்களுக்கு தெரியும் உங்களோட வேலை எப்படி இருக்குன்னு. ஓகே, யார் மனசையாவது புண்படுத்துற மாரி பேசியிருந்தேன்னா என்ன உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு மன்னிச்சிருங்க. பாய்.